ட்விட்டர் ஸ்பேஸில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் முனைவர் TRB ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாத ட்விட்டர் ஸ்பேசஸ் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். திராவிட களம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக மக்கள் பணியின் போதும் பேரிடர் காலங்களில் களத்தில் கில்லியாக களப்பணியாற்றியவர், மக்களின் மேயர் என பெயர் பெற்றவர். கோவிட் காலகட்டங்களில் இவரின் களப்பணி சிறப்பானது. உடலை உறுதியாக வைப்பதற்கு மெனக்கெடுவது இயற்கையான வாழ்வு வாழ்தல் என்று இளைஞர்களுக்கே சவால் விடும் வகையில் அனைவருக்குமான ரோல் மாடலாக இருப்பவர். மராத்தான் என்ற சொல்லுக்கு அடையாளமாய் மாறி போனவர். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு வரவேற்று சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். சார், நீங்க பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 18 துணை அமைப்புகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை அமைப்புகளில் மிக முக்கியமானவைகளாக கருதப்படுவைகள் என்பது இளைஞர் அணி, இலக்கிய அணி, மகளிர் அணி, மாணவர் அணி என்று 18 அணிகள் இருந்தாலும் இந்த 18 அணிகளுக்கும் தனித்தனியே ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு அணியும் இன்றைக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற சமயங்களில் ஆனாலும் சரி, அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கிற சமயத்தில் ஆனாலும் சரி, எதிரிகளை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் எதிர்கொள்வது என்பது ஒரு சவாலான விஷயம். அந்த சவாலான விஷயத்தை இன்றைக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பது என்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த அணி என்பது தகவல் தொழில்நுட்ப அணி என்பது இன்றைக்கு மிக முக்கிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இன்றைக்கு அபரிதமானதாக இருந்து கொண்டிருக்கிற சூழலில் இதற்கு திரு TRB ராஜா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகவும் மிக சிறப்பான செயல்பாடுகளுடன் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற இனிய நண்பர். ஒரு மிளிரும் மண்ணை என்கின்ற தலைப்போடு அவருடைய தொகுதி இன்றைக்கு மற்ற தொகுதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான தொகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய வகையில் தொகுதியின் சிறப்புக்குரிய பணிகளையும் பார்த்து கொண்டு தகவல் தொழில்நுட்ப அணியை மிக திறம்பட நடத்தி குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் என்று அறிவித்து தொடர்ச்சியாக இது போன்ற பணிகளை செய்து வருவது என்பது பாராட்டுக்குரியது. அத்தகைய இனிய நண்பர் TRB ராஜா அவர்களின் முன்னெடுப்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு உங்களிடையே உரையாற்றுவதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை முதலில் காணிக்கையாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடர் இயக்க ஆட்சி என்பது இன்றைக்கு தொடர்ந்து அதனால் பலன் பெற்று கொண்டிருப்பவர்கள் என்பது மகளிராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான வகையில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக தமிழகம் எல்லா நிலையிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லுகிற போதே பலருக்கு வயிற்றில் புலி கரைக்கிறது, பலருக்கு வயிற்றெரிச்சலும் தானாகவே வந்து விடுகிறது. திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் இன்றைக்கு திறம்பட நடத்தி ஒரு 15 மாத காலங்களிலேயே இந்தியாவிலேயே தமிழகத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக ஆக்கி காட்டி மிகப்பெரிய அளவில் சிறப்பு பெற்றிருப்பவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்வது என்பது இந்திய அளவில் முதல்வர்களிலேயே சிறந்த முதல்வர் என்கின்ற அந்த பெயர் எனக்கு கிடைப்பதை காட்டிலும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இந்த 36 மாநிலங்களில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற அளவிலான பெயர் பெறுவதைத்தான் நான் சிறப்புக்குரியதாக கருதுகிறேன் என்று அடிக்கடி சொல்வதென்பது அவர் இந்த தமிழ் மாநிலத்தை எந்த அளவுக்கு முன்னேற்ற துடிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உறுதுணையாக தகவல் தொழில்நுட்ப அணி மிக சிறப்பாகவே இன்றைக்கு ஆளுங்கட்சியின் சாதனைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் முதலிடம் வகுத்து கொண்டிருக்கிறது. நான் இளைஞரணியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பில் இருந்திருக்கிறேன். இளைஞரணி என்பது தொடக்கத்தில்
இளைஞரணியின் பகுதி அமைப்பாளராக, மாவட்ட அமைப்பாளராக, மாநிலத்தின் துணை செயலாளராக வணக்கத்திற்குரிய தமிழக முதல்வர் அவர்களோடு பயணிக்கிற அந்த அற்புதமான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். 18 அணிகள் இன்றைக்கு அவரவர்கள் காலகட்டங்களில் அதற்குரிய சிறப்புகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு இந்த தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதளங்களில் இந்த ஜனாதன சக்திகளை எதிர்கொண்டு அதிலிருந்து நம்முடைய இயக்கத்தின் பணிகளை மெருகுபடுத்தி வெளிக்கொணர்வது என்பது சிறப்புக்குரிய ஒன்று. அந்த வகையில் நம்முடைய இந்த தகவல் தொழில்நுட்ப அணி என்பது மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துதல்களை, பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதி கட்சி ஆட்சியின் காலத்திலேயே மாணவர்களுக்கு படிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் திராவிடியன் ஹோம் என்கின்ற பெயரில் விடுதி ஒன்றையும் நடத்தி நம்முடைய மாணவர்கள் படிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட நீதி கட்சி நிறுவனர்களில் ஒருவரான பெருமதிப்பிற்குரிய நடேச முதலியார் போன்றவர்கள் அந்த காலம் தொடங்கி பாடுபட்டு வந்தார்கள். அந்த வகையில் அந்த நீதி கட்சி தலைவர்கள் முன்னெடுத்த விஷயங்களை பிறகு நேரடியாக தமிழகத்து மாணவர்களும் சரி, மகளிரும் சரி பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தொடர்ந்து முத்தமிழறிஞர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும், வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களும் மிக சிறப்பாக முன்னெடுத்து வருவதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 1967 ஆட்சிக்கு வந்த திமுக கழகம் ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ததோடு மட்டுமல்லாமல் பட்டியலினத்து மாணவர்களுக்கு அவர்கள் தங்கி படிப்பதற்கு ஏதுவான விடுதிகளையும் தமிழ்நாடு முழுவதிலும் திறந்து வைத்து அனைத்து தரப்பு மாணவர்களும் படிப்பதற்கான வசதிகளை அன்றைக்கு ஏற்படுத்தி தந்தது. உயர்கல்விக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்குகிற வகையில் தமிழகத்தில் 1954 ஆண்டில் தமிழ்நாட்டில் வெறும் 54 கல்லூரிகள் மட்டுமே இருந்தது, 2 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தது என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு உயர்கல்வித்துறையின் அபார வளர்ச்சி என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அளவில், அது மருத்துவக் கல்லூரிகளாக இருந்தால் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் 2011 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்குத்தான் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற திட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னமும் அது நடைமுறைக்கு வரவில்லை. ஆனாலும் கூட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இது 2011 இந்த மகத்தான அந்த அந்த திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தி அந்த அளவுக்கு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர். இன்றைக்கு 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே இருக்கிறது. 34 தனியார் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 70 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திலே இருக்கிறது என்றால் இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்வி மாணவர்கள் பயின்று செல்வதும் அந்த நம்முடைய தமிழகத்திலே என்கின்ற போது மிக சிறப்பான நிலை இருக்கிறது. இதற்கு அடித்தளமிட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு 1954 54 கல்லூரிகளும் 2 பல்கலைக்கழகங்களும் மட்டுமே இருந்த நிலையில் 2020 நிலவரத்தின்படி தமிழ்நாட்டில் 2608 கல்லூரிகள், 59 பல்கலைக்கழகங்கள் என்கின்ற வகையில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. 1967க்கும் 77க்கும் இடையில் திமுக கழகத்தின் ஆட்சி காலத்தில் வருடத்திற்கு சராசரியாக 9 கல்லூரிகள் தொடங்கப்பட்டு அதற்கு முன்னால் வெறும் 105 இருந்த கல்லூரிகளின் எண்ணிக்கை 194 இரட்டிப்பாக ஆனது என்பது ஒரு மகத்தான சாதனை. இப்படி பேரறிஞர் அண்ணா அவருடைய காலமாக இருந்தாலும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய காலமாக இருந்தாலும் இந்த உயர்கல்விக்கான உரிய முக்கியத்துவம் எல்லா நிலையிலும் கிடைத்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல்தான் திமுக கழகம் ஆட்சியில் இருந்த காலங்களில் தான் ஒன்றிய அரசின் பொது நிறுவனங்கள் தமிழகத்திற்கு ஏராளமாக வந்தது. திருச்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பெல் நிறுவனமாக இருந்தாலும், ஆவடியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இராணுவ பாதுகாப்பு வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனமாக இருந்தாலும், இது போன்ற பொது நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்தில் வந்தது என்பது திமுக ஆட்சியில் திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு வந்தது என்றால் அதில் மிக இருக்காது. அந்த வகையில் தான் 1967 ஆட்சிக்கு வந்த திமுக கழகம் இந்த தொழில் வளர்ச்சியை மேலும் முன்னெடுப்பதற்கு ஸ்பிக் நிறுவனமும்
அப்போது அந்த தொடங்கப்பட்டது என்பது அனைவருமே நன்றாக அறிவார்கள். இப்படி ஏராளமான சாதனைகள், அது தொழில்துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், மருத்துவத்துறையாக இருந்தாலும், இன்றைக்கு மிக முக்கியத்துவம் பெற்ற மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழகம் இருப்பதற்கு காரணம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலம் என்பதை யாரும் மறக்கவே முடியாது. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போது மட்டுமே தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியும் கூடியிருக்கிறது, உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியும் அபரிதமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது, மருத்துவத்துறையின் வளர்ச்சியும் மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக உயர்கல்வித்துறைக்கான அந்த உயரிய வளர்ச்சி, மருத்துவ கல்விக்கான அந்த மகத்தான வளர்ச்சி, தொழில்துறைக்கான அந்த ஒரு ஒரு தொய்வில்லாத அந்த வளர்ச்சி என்பது தமிழகத்தில் இன்றைக்கு மிக சிறப்பாக இருந்து கொண்டிருப்பதற்கு திமுக ஆட்சி காலங்கள் மட்டுமே காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதனால்தான் இன்றைக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கணக்கெடுப்பை நாம் பார்க்கலாம். 2017-18 கணக்கின்படி தமிழ்நாட்டில் 18 வயது முதல் 23 வயதுக்குட்பட்டவர்களில் உயர்கல்வி படிப்பவருடைய எண்ணிக்கை 50% என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த கணக்கை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் இந்தியாவிலேயே அதிகம் படித்தவர்கள் கேரளத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற அந்த நிலை இருந்தது. ஆனால் கேரளத்திலே கூட உயர்கல்வியில் இத்தனை சதவிகிதம் பேர் படிக்கவில்லை என்கின்ற அந்த நிலையினை மாற்றி உயர்கல்வியில் கேரளத்தையும் கடந்து பெரிய அளவிலான முன்னேற்றம் பெற்றிருப்பது என்பது நம்முடைய தமிழகத்தில் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரிய ஒன்று. அதே போல் இன்றைக்கு தமிழ் பெற்றிருக்கிற வளர்ச்சி, தமிழுக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு சாதாரணமானது அல்ல. தமிழுக்கு அந்த செம்மொழிக்கான அங்கீகாரம் 2004 ஆண்டு கிடைக்கப்பட்ட போது தமிழர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கும் பூரிப்புக்கும் அளவே இருக்க முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த செம்மொழிக்கான அங்கீகாரம் கிடைத்த போது அவர் சாதாரணமான மகிழ்ச்சி அடையவே இல்லை. அதற்கு காரணமான மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்களுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் சென்னையில் இருந்தே சுவரொட்டிகளை ஒட்டி நன்றி தெரிவிக்கிற சுவரொட்டிகளை இங்கே சென்னை, நான் அப்பொழுது மாநில இளைஞரணியின் துணை செயலாளராக பொறுப்பேற்றிருந்த சமயம், அப்பொழுது நான் உடனடியாக மன்மோகன் சிங் அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் தமிழை செம்மொழியாக அறிவித்தமைக்கான நன்றியினை தெரிவித்து சுவரொட்டிகளை ஒட்டினேன். சுவரொட்டிகளை சென்னையின் மாநகர் முழுவதும் ஒட்டியிருந்த சமயத்தில் அந்த சுவரொட்டிகளை பார்த்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சுவரொட்டி ஒட்டிய சுப்பிரமணியனை TR பால் அவர்களின் மூலம் போய் சந்திக்க சொல்லி அவரிடத்தில் அந்த சுவரொட்டிகளை பெற்று சென்று டெல்லியிலே அன்னை சோனியா வீட்டு முன்னாலேயும் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் வீட்டு முன்னாலேயும் ஆங்கிலத்தில் அச்சிடப்பட்ட இந்த சுவரொட்டிகளை ஒட்டச் செய்தார்கள். பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் முன்னாள் அமைச்சர் பெருந்தகை அண்ணன் TR பால் அவர்கள் எங்களிடத்தில் இருந்து அந்த சுவரொட்டிகளை கேட்டு பெற்று சென்று டெல்லியில் ஒட்டி நம்முடைய நன்றி கடனை மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் வாயிலாக நன்றி தெரிவிக்கிற அந்த சூழலை அன்றைக்கு நாம் கண்டோம். அப்படி தமிழுக்கு செம்மொழி மாநாடு நடத்தியது மட்டுமல்ல, இந்த செம்மொழிக்கான அந்த அங்கீகாரம் கிடைத்தவுடன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதை பார்த்தபோது எங்களுக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ் செம்மொழி ஆனவுடன் அந்த தமிழாய்வு நிறுவனத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 1 கோடி ரூபாயை தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தந்து அதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு பல்வேறு அறிஞர்களுக்கு உலக அளவிலும் கூட அறிஞர் பெருமக்களுக்கு அந்த விருதுகளை தருகிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வினை தொடங்கி வைத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் வழியில்தான் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு உலகின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளுக்காக ஆதரவு தருவதோடு நிதியையும் தந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் இருக்கை அமைவதற்கு திமுக கழகத்தின் சார்பில் 1 கோடி நிதி தரப்பட்டது. இப்பொழுதும் கூட ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைவதற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி அதற்கான காரியங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்கள் தமிழ் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, தமிழர்களின் வளர்ச்சிக்கும், தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும்
திமுக கழகம் தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்கும் அந்த இவர்களின் முயற்சியை குறைத்து காட்டுவதற்கும் இன்றைக்கு சனாதனவாதிகள் ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றையெல்லாம் இன்றைக்கு எதிர்கொள்வதற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை இன்றைக்கு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் திராவிட மாதம் என்று இந்த செப்டம்பர் திங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த முப்பெரும் விழா குறித்து கவிதை ஒன்று சொல்லுகிற போது சொன்னார்கள், பெரியார் பிறந்த நாள் தமிழர்களுக்கு மானம் பிறந்த நாள். பெரியார் பிறந்த நாள் தமிழர்களுக்கு மானம் பிறந்த நாள். அண்ணா பிறந்த நாள் தமிழுக்கு வீரம் பிறந்த நாள். அண்ணா பிறந்த நாள் தமிழுக்கு வீரம் பிறந்த நாள். திமுக பிறந்த நாள் விழுந்த தமிழருக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் குறித்து சொல்லுகிற போது, கலைஞர் பிறந்த நாள் சூரியனுக்கே சூடு பிறந்த நாள் என்று சொன்னார்கள். ஆக பெரியார் பிறந்த நாள் தமிழர்களுக்கு மானம் பிறந்த நாள். அண்ணா பிறந்த நாள் தமிழுக்கு வீரம் பிறந்த நாள். கலைஞர் பிறந்த நாள் சூரியனுக்கே சூடு பிறந்த நாள். திமுக பிறந்த நாள் வீழ்ந்த தமிழருக்கு விடுதலை கிடைத்த நாள் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு தன்னுடைய கவிதை ஒன்றின் மூலம் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய முக்கிய விழா நிகழ்வுகளை சிறப்பித்து எடுத்து சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழர்தம் வாழ்வில் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்து யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கான சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராய் 2021 மே திங்கள் 7ஆம் தேதி பொறுப்புக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள், அவர் இன்றைக்கு ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகளை பட்டியலிட்டால் இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நிச்சயம் சொல்லிவிட முடியும். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற அன்றைக்கே முதல் கோப்பில் என்ன கையெழுத்திட்டார் என்றால், அனைத்து மகளிரும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்கின்ற கோப்பில் கையெழுத்திட்டார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழகத்தின் மகளிர் எல்லாம் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை எந்த அளவுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாதத்திற்கு 2000-3000 ரூபாய் பேருந்துக்கு செலவாகும் என்கின்ற அந்த நிலை மாறி இந்த இலவச பேருந்து பயணங்களின் மூலம் அந்த செலவு குறைக்கப்பட்டு மாதத்திற்கு 10,000-12,000 சம்பாதிக்கிற பெண்களுக்கு, மகளிருக்கு இந்த பேருந்து கட்டண குறைவு இல்லாத நிலையில் நேரடியாகவே அந்த குடும்பத்திற்கு அந்த தொகை உதவியாக இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஜூன் திங்கள் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள் 2021 அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணம் என்கின்ற திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ் மொழி மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாநில அரசு வேலைகளில் முன்னுரிமை என்று இன்றைக்கு அறிவித்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் திமுக அரசின் மனுவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு ஓபிசிக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 27% இடஒதுக்கீடு 2021 ஜூலை திங்கள் 29ஆம் நாள் கிடைக்கப்பெற்றது என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய ஒன்று. அதே போல்தான் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள், மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு மகத்தான நாள். மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளி என்கின்ற ஊரில் தொடங்கப்பட்ட நாள். நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், நாள்பட்ட வலி நிவாரண நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முடங்கி கிடப்பவர்கள், பிசியோதெரப்பி என்று சொல்லப்படுகிற இயன்முறை சிகிச்சைகளுக்காக அல்லாடி இருந்தவர்கள், அதோடு மட்டுமல்ல டயாலிசிஸ் என்கின்ற நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இரத்த சுத்திகரிப்பு போன்ற பல்வேறு நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருந்து தருகிற அந்த பணி என்பது நம்முடைய முதல் பெட்டகத்தை மாண்புமிகு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் தொடங்கி வைத்தார்கள். தொடர்ச்சியாக 50 லட்சமாவது பயனாளிக்கு அவரே சோழிங்கநல்லூர் சித்தலப்பாக்கத்தில் ஒரு சகோதரிக்கு தந்து தொடங்கி வைத்தார்.
60 லட்சமாவது பயனாளிக்கு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற மையட்டான்பட்டி என்கின்ற கிராமத்திற்கு நான் நேரடியாக சென்று ஒரு சகோதரிக்கு தந்த அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம். 75 லட்சமாவது பயனாளிக்கு நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிற போதமலை என்கின்ற ஒரு மலையில் மலை கிராமத்திற்கு சென்று நல்லம்மாள் என்கின்ற சகோதரிக்கு 75 லட்சமாவது பயனாளிக்கு சென்று அங்கே மருந்து தந்தோம். 80வது லட்சம் பயனாளிக்கும் 90வது லட்ச பயனாளிக்கும் சென்னையில் 2 சகோதரிகளுக்கு அந்த மருந்து பெட்டகங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஆக நேற்றைக்கு முன்தினம் 90 லட்சத்தை கடந்திருக்கிறோம். இன்றைக்கு 90,40,000 கடந்திருக்கிறோம். ஆக உலக வரலாற்றில் மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் வளர்ச்சி பெற்ற நாடு என்று சொல்லப்படுகிற கியூபாவில் கூட மருத்துவமனைக்கு சென்றால் தான் மருத்துவம் பார்க்கப்படும். ஆனால் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது என்பது தமிழகத்தில் தான் என்கின்ற ஒரு மகத்தான சிறப்பு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதேபோல் மருத்துவத்துறையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் எந்த நாட்டவரை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், தமிழகத்தின் பேருந்து சாலையாக இருந்தாலும் அல்லது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும், தமிழகத்தின் குடிசை பகுதி சாலையோ உட்புற சாலையோ எங்கேயாக இருந்தாலும் விபத்து என்று நேர்ந்தால், இதற்கு முன்னால் விபத்து என்று வருகிற போது காப்பாற்ற நினைப்பவர்களுக்கு காவல்துறையின் கவனம் அவர்களை அச்சுறுத்தும். காரணம், இவர் அவரை காப்பாற்றுவதற்கு முனைந்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் எங்கே பார்த்தீர்கள், எப்படி பார்த்தீர்கள், எந்த வண்டி அடித்தது என்று காவல்துறையின் விசாரணைகளுக்கு தொடர்ச்சியாக ஆஜராக வேண்டியிருக்கும். எனவே அதற்காகவே மனிதாபிமானம் உள்ளவர்களும் கூட, மனதில் ஈரம் உள்ளவர்களும் கூட இந்த விபத்துக்குள்ளானவர்களை கொண்டு போய் மருத்துவமனைகளில் சேர்ப்பதற்கு தயங்கி பெரிதும் அனுதாபப்பட்டுவிட்டு மட்டும் சென்று விடுவார்கள். அந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலில் கொண்டு போய் சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகை என்று அறிவித்து ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கினார். அந்த கொண்டு போய் சேர்ப்பவர்களுக்கு 5000 ரூபாய் என்பதையும் கடந்து முதல் 48 மணி நேரத்திற்கு விபத்துக்குள்ளானவர்கள் அனைவருடைய பாக்கெட்டிலேயும் பணம் இருப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று. எனவே அரசின் சார்பில் உடனடியாக அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உதவி செய்கிற அரசு திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் மூலம் இன்றைக்கு 1,13,000 உயிர்கள் கடந்த 6-7 மாத காலங்களில் 10 மாதங்களில் மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 106 கோடி ரூபாயை இன்றைக்கு செலவிட்டிருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்படி பல உயிர்கள் இன்றைக்கு காப்பாற்றப்படுகிற இந்த திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் கடந்து நம்முடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் இன்றைக்கு கனவாகவே நினைத்த காரியம் ஒன்று, தமிழகத்தில் உள்ள ஆலயங்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம். அந்த திட்டமும் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு சட்ட ரீதியான அங்கீகாரமும் பெறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சாதி பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு நடவடிக்கையாக கிராமங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு என்கின்ற திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, உலக அளவில் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு வர முடியாத நிலை இருந்தது. ஆன்லைன் கல்வி என்கின்ற அந்த கல்வி திட்டம் மாணவர்களை எந்த அளவுக்கு அது நெறிப்படுத்தி இருக்கும் என்பது சொல்ல முடியாது. அந்த நிலையில் மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 2 லட்சம் தன்னார்வலர்களின் மூலம் 2 ஆண்டுகளாக விடுபட்டு போன அந்த கல்வியை மீண்டும் அந்த மாணவர் சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து மாணவர்களை ஒரு மிக சிறப்பான நிலைக்கு கொண்டு வருவதற்கான அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி தமிழகம் இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு இந்த இல்லம் தேடி கல்வியின் மூலம் இளம் சிறார்களுக்கான இந்த கல்வியை தருவதில் முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் தனிப்பெண்ணை குடும்பமாக கருதி ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பு மகத்தான ஒன்று. இது பார்ப்பதற்கு சாதாரணமான ஒன்றாக தெரியலாம். தனிப்பெண்ணாக இருந்தால் ரேஷன் கார்டு எல்லாம் வாங்க முடியாது. குடும்ப தலைவர் என்று இருந்து அவர் பெயரால் தான் குடும்ப அட்டைகள் பெற முடியும். ஆனால் தனிப்பெண்ணாக இருந்தாலும்
இன்றைக்கு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு ரேஷன் கார்டுகளை அவர்களின் பெயர்களால் வழங்க முடியும் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருப்பவர். அதே போல் விவாகரத்து மற்றும் விதவை பெண்களுக்கு அங்கன்வாடிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது வணக்கத்திற்குரிய நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள். அதேபோல் தமிழ் வழியில் அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் கோவிட் காரணமாக பெற்றோர்களை இழந்த சிறுவர்களுக்கும் மாநில அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கி வருவதையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளில் நலன் காக்க இன்றைக்கு ரைட்ஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி 1709 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு அதற்கான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அந்த மாணவிகளுக்கான உதவித்தொகை தருகிற அந்த திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டம். அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. BA, BCom, BSc போன்ற இளங்கலை வகுப்புகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு படிக்க வேண்டும். 3 ஆண்டுகள் படித்து முடிப்பதற்குள் 36,000 ரூபாய், மாதத்திற்கு 1000 ரூபாய் என்கின்ற வகையில். மருத்துவம் படிக்க வேண்டுமா 5 ஆண்டுகள் 60 மாதங்கள். பொறியியல் படிக்க வேண்டுமா 4 ஆண்டுகள் 48 மாதங்கள். இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும், பெண் குழந்தைக்கும் 36,000 ரூபாய், 48,000 ரூபாய், 60,000 ரூபாய். அது மட்டுமல்ல, பாலிடெக்னிக் போன்ற தொழிற்கல்வி படிப்பவர்களுக்கு 2 ஆண்டுகள் என்றால் 24,000 ரூபாய் என்று இந்த உதவித்தொகையை தந்து மாணவிகள் எதிர்காலத்தில் இந்த உயர்கல்வியில் அதிகம் படித்த பெண்கள் என்கின்ற அளவிலான பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கவிருக்கிறது. இப்படி மகளிருக்கு ஏராளமான திட்டங்கள். இறுதியாக ஒரு செய்தி, காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற சகோதரிகள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதற்கு கடும் குளிரிலும் பேரிடரிலும் ஏராளமான எந்த நிலையாக இருந்தாலும் அவர்கள் வெயிலிலும் மழையிலும் கால்கடுக்க காத்திருந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற பெயரில் அவர்களுக்கான அந்த ஒரு குறைந்தபட்ச அடிப்படை வசதிகளை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர், நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அந்த சகோதரிகளின் இடரையும் மனதில் வைத்து அதற்கும் ஒரு தீர்வு என்கின்ற வகையில் இனிமேல் பெண் காவலர்கள் இது போன்ற சிறப்பு காவல் பணிக்கு ஈடுபடுத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதாபிமான மனிதநேயமிக்க செயல்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடிக்கடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் சொல்வார், திராவிட மாடல் என்றால் அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் இந்த திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த திராவிட களம் என்கின்ற தலைப்பில் உங்களுடன் உரையாற்றுவதற்கான இந்த வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்று மகிழ்வோடு எடுத்து கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். பல தகவல்களை உங்களோட உரையின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிகள் சார். கேள்வி பதில் செஷன் இருக்கு சார். சோ முதல் கேள்வியா தமிழ்நேசன் அவர்கள் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஓகே சார். தமிழ்நேசன் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், மன்னிக்கோங்க. ரெண்டாயிரத்தி மாநகராட்சி தேர்தல்ல தலைவர் தளபதி 2வது முறையா மக்களால மேயர் அனுப்ப அதை தடுக்க வாக்கு என்னும் இடத்துல அதிமுக செஞ்ச அராஜகத்தையும் அதை நீங்க எதிர்கொண்ட விதத்தையும் விவரிக்க முடியுமா? 1996ல ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறமா சென்னைக்கு ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அப்ப வணக்கத்திற்குரிய நம்முடைய இன்றைய தமிழகத்தின் முதல்வர் தான் மேயர் வேட்பாளராக களமிறங்கினார். அதுவரை மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து தான் மேயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற நிலை மாறி நேரடியாகவே பொதுமக்களால் வாக்களித்து மேயர் என்கின்ற அந்த தேர்தல் நடைபெற்றது. பல லட்சம் பேர் அன்றைக்கு வாக்களித்து அந்த மேயராகிற அந்த வாய்ப்பு என்பது கிடைத்தது.
அப்பொழுது 96ல் முதல் முறையாக நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள் மேயராக ஆனார்கள். மேயராக ஆகிற போதே அவர் அறிவித்தது என்பது, நான் சென்னை மாநகரின் மேயர் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் சென்னை மாநகரின் முதல் சேவகன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். தி ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் ஆஃப் தி சென்னை சிட்டி என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு பணியாற்றினார்கள். அவருடைய அந்த சிறப்பான பணிகள் பார்ப்பவர்களுக்கு வயிற்றெரிச்சல் ஏற்படுத்தியது. பாலங்கள் கட்டிய நிகழ்வாக இருந்தாலும், அந்த பூங்காக்களை கட்டிய அந்த பணியாக இருந்தாலும், கல்வித்துறையை ஒரு புரட்சி ஏற்படுத்திய பணியாக இருந்தாலும், சென்னை மாநகரை சிங்கார சென்னை என்கின்ற வகையில் சிங்கப்பூருக்கு இணையான வசதிகளை இங்கே ஏற்படுத்தி தந்த பணிகளாக இருந்தாலும், அதற்காக அவருக்கு கிடைத்த விருதுகள், டாடா மெமோரியல் அவார்டு என்கின்ற ஒரு விருது, ஜேஆர்டி டாடா மெமோரியல் அவார்டு என்கின்ற ஒரு விருது அவருக்கு கிடைத்து, சிறந்த மாநகராட்சியை சுகாதாரத்துறையில் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற வகையில் கிடைத்த விருது, சர்தார் பட்டேல் சாலையில் அவர் கட்டிய மேம்பாலத்தில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மேம்பாலம் என்பதற்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிட்ஜ் இன்ஜினியர்ஸ் என்கின்ற அமைப்பு பெஸ்ட் பிரிட்ஜ் அவார்டு ஒன்றை தந்த அந்த நிகழ்வு, அட்கோ என்கின்ற நிறுவனம் கிளீன் சிட்டி அவார்டு தந்த விருது, இப்படி பல்வேறு விருதுகளை பெறுகிற அளவுக்கு அவருடைய உழைப்பு இருந்தது. இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் அடுத்த தேர்தல் வருகிற போது ஆளுங்கட்சியாக அதிமுக வந்துவிட்டது. அதிமுக ஆளுங்கட்சியாக வந்து 2001 மே திங்களில் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் அக்டோபரில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் மீண்டும் தளபதிக்கு அபரிதமான ஆதரவு சென்னை மாநகர மக்களிடத்திலே இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்து சென்னையை தன் பக்கம் வைத்திருக்கிறார். இவரை எப்படியும் வெற்றி பெற செய்துவிடக் கூடாது என்பதற்காக அன்றைக்கு ஆளுங்கட்சியினர் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் செய்தார்கள். அன்றைக்கு இது போன்ற வாக்கு என்னும் இயந்திரங்களினால் நடத்தப்படுகிற ஒன்று அல்ல, வாக்கு சீட்டுகளில் நடத்தப்படுகிற ஒன்று. பொதுவாகவே திமுகவுக்கு என்று விழுந்த வாக்குகளை 50-50 கட்டுக்கட்டி அதைத்தான் எண்ணுவார்கள். ஒரு 48 வாக்குகள் உதயசூரியனுக்கு விழுந்த வாக்குகளை கட்டி மேலே ஒன்றும் கீழே ஒன்றுமாக இரட்டை இலையை கட்டி அதற்கு அதிகாரிகளும் துணை போய் நம்முடைய எப்படியாவது இந்த முறை வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களை தோல்வியுற செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான அந்த காரியங்களை, அடாவடித்தனங்களை செய்தார்கள். அப்பொழுது நானும் கூட ஒரு வட்டத்திற்கு மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிட்டேன். அப்பொழுது என் வட்டத்திலேயும் மேயருக்கு விழுந்த வாக்குகளையும் மாற்றி, எனக்கு விழுந்த வாக்குகளையும் மாற்றி என்னையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஏராளமான காரியங்களை செய்தார்கள். என்னை வாக்கு என்னும் மையத்திற்கே வரவிடாமல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அப்பொழுது நான் இரவோடு இரவாக பிஜே மிஸ்ரா, நீதியரசர் பிஜே மிஸ்ரா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று மனு ஒன்றை தாக்கல் செய்து வாக்கு என்னும் மையத்திற்கு காவல்துறையின் பாதுகாப்போடு போய் வாக்கு என்னும் மையத்திற்கு சென்று இரவு 3 மணிக்கு நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு விழுந்த வாக்குகள் மேயருக்கு என்னை விட கூடுதலாக விழுந்தது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அப்படி ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவினர் செய்த அடாவடித்தனங்கள், அத்துமீறல்கள், அயோக்கியத்தனங்கள் உலகமே அன்றைக்கு ஒரு பெரிய அளவில் இது போன்ற இழி செயல் இனிமேல் நடக்கவே கூடாது என்கின்ற வகையில் இருந்தது. ஆனால் இதையெல்லாம் கூட கடந்து வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அன்றைக்கு மீண்டும் மேயராக வெற்றி பெற்றது என்பது ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வெற்றி என்பது வாழ்நாளில் இனி எந்த சூழலிலும் யாரும் மறக்க முடியாத ஒன்று. சார், அடுத்த கேள்வி ஜெயவாணன் அவர்கள் கேட்டிருக்காங்க. சென்னையோட மேயர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இது ரெண்டுத்துல எது சவாலான பொறுப்பு? சென்னை மேயர் என்பது சென்னை மாநகர மக்களுக்கு ஏறத்தாழ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்லாம் சேர்த்து இன்னைக்கு 1 கோடி அளவுக்கு இருக்கு. அது 1 கோடி பேருக்கு செய்யும் போது அது ஒரு வகையில் சவால். இப்போ இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்கிற போது இந்த பேரிடர் காலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கப்ப இப்போ 7.5 கோடி பப்ளிக், 7.25 கோடின்னு வச்சுங்க, 7.21 சொல்றோம், 7.25 கோடினாலும் கூட இந்த 7.25 கோடிக்கு பண்ணும்போது அதை விட கூடுதல் சவால் தான். எதுவா இருந்தாலும் சவால் தான். இது எந்த பொறுப்பா இருந்தாலுமே இது கேக் வாக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு மலர் கிரீடம் தரித்தவைகள் என்றெல்லாம் கூட பெரிதாக சொல்ல முடியாது. கடுமையாக உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே இந்த நாம எடுத்துக்கொண்ட பொறுப்புக்குரிய அந்த பணிகள் என்பது மக்களுக்கு போய் சேரும்.
சார் அதே தமிழ்நேசன் அவர்களை இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. திமுக அப்படின்னாலே வாரிசுகள் தான் பதவிக்கு வர முடியும். ஆனா எதிர்க்கட்சி அப்படின்னு தான் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த நிலையில எளிய சமூகத்தை சேர்ந்த நீங்க கட்சியிலையும் ஆட்சியிலையும் பெற்றிருக்க பொறுப்புகள் பத்தி இளைய தலைமுறைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? திமுக உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கும் என்பதற்கு மிக முக்கிய உதாரணம் நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமான குடும்பத்தில் எத்தனை மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். அத்தனை மிகவுக்கும் பின்னாலும் இருக்கிற பொருளாதார ரீதியில் பின்தங்கியவன், அதே போல் சமூக ரீதியிலும் பின்தங்கியவன். இப்படி மிக 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 பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவன், மிக 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 பின்தங்கிய பொருளாதார நிலையிலும் இருந்தவன். இப்படிப்பட்ட நான் வெறும் உழைப்பு மட்டுமே என்னுடைய மூலதனம். 87ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் எனக்கு பொறுப்பு கொடுத்தது என்பதே ஒரு விசித்திரமான ஒரு நிலை. 1980 திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டாலும் 87 தான் இளைஞரணிக்கு என்று சென்னையில் பகுதி வாரியாக அமைப்பாளர்கள் நியமனம் என்று வந்தது. பகுதி வாரியான அமைப்பாளர்கள் நியமனம் என்று வருகிற போது சைதை பகுதிக்கான ஒவ்வொரு பகுதிக்கும் அமைப்பாளர்களை நியமிக்கிற போது நம்முடைய வணக்கத்துக்குரிய இன்றைய தமிழக முதல்வர் அந்தந்த பகுதி செயலாளர்களின் பரிந்துரையை ஏற்று அமைப்பாளர்களை நியமிப்போம் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் அன்றைக்கு சைதாப்பேட்டையின் பகுதி செயலாளராக இருந்தவர் நினைவில் வாழும் திரு RS ஸ்ரீதர் அவர்கள். RS ஸ்ரீதர் அவர்கள் எனக்கு பரிந்துரைத்திருந்தார் என்னுடைய பகுதி அமைப்பாளர்கள். ஆனால் இன்றைய கழக தலைவர் அவர் நேரடியாக அந்த பரிந்துரையை ஏற்று என்னை அறிவிக்காமல் அவரே நேரடியாக சைதாப்பேட்டையில் ஒரு டெய்லர் கடை ஒன்று இருந்தது. அருணா உஸ்மான் சாலையில் இருக்கிற அருணா லாட்ஜிக்கு பக்கத்தில் கோவிந்தன் என்கின்ற நினைவில் வாழும் கோவிந்தன் என்பவருடைய டெய்லர் கடை. அந்த டெய்லர் கடைக்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களே நேரடியாக வந்து இந்த சுப்பிரமணியன் என்பவர் சைதாப்பேட்டைக்கு RS ஸ்ரீதர் பரிந்துரைத்திருக்கிறார், அவர் எப்படி கழகத்தில் பணியாற்றுபவர் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கடையில் இருந்த பஞ்சாட்சரம் என்பவரும் காளியப்பன் என்பவரும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், சைக்கிளில் எல்லா இடத்திற்கும் சுற்றுவார், மிக சிறந்த செயல் வீரர், அவருக்கு நீங்க தரலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நேரடியாகவே வந்து ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு பொறுப்பு தந்தவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். அன்றைக்கு அப்படிதான் நான் முதலையாக சைதாப்பேட்டைக்கு பகுதி அமைப்பாளராக ஆனேன். நான் சைதாப்பேட்டைக்கு பகுதி அமைப்பாளராக ஆன சமயத்தில் தான் தியாகராய நகருக்கு திரு ஜே அன்பழகன், மயிலாப்பூருக்கு திரு தினகர், ஆயிரம் விளக்குக்கு தாசன் பெர்னாண்டோ, பூங்கா நகருக்கு பிரபாகரன், புரசேவாக்கத்திற்கு கிருபாகரன் என்று அன்றைக்கு 14 பகுதிகளுக்கு 14 அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு குணம், 87 எப்படி இந்த இளைஞரணி நிர்வாகத்திற்கு தானே தேடி சென்று கேட்டறிந்து விசாரித்தறிந்து பொறுப்புகள் தந்தாரோ அதே போன்ற நிலையை கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாலே கூட அவர் இளைஞரணியின் செயலாளராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட ஒன்றிய, பேரூர், பகுதி, மாவட்ட, மாநகர அமைப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நேரடியாகவே போய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடத்தினார்கள். அப்போது துணை செயலாளர்களாக இருந்த நானும், சுகவனம், சேலம் ராஜேந்திரன், சுபத்தா, சம்பத் போன்ற 6க்கும் மேற்பட்ட நண்பர்கள் தலைவரோடு மாநிலம் முழுவதும் சுற்றிருக்கிறோம். அவரே நேரடியாக காலையிலிருந்து மாலை வரை உட்கார்ந்து ஒவ்வொரு பொறுப்புக்கும் 20 முதல் 30 பேர் விண்ணப்பித்திருப்பார்கள். அந்த 30 பேரில் அவருடைய இயக்கத்தின் செயல்பாடு இவற்றை நேரடியாக கண்டறிந்து 5000 பொறுப்புகளுக்கு இளைஞர் நிர்வாகிகள் எடுப்பதற்கு ஏறத்தாழ 1.5 லட்சம் இளைஞர்களை சந்தித்து இந்த 5000 பேரை தேர்ந்தெடுத்தவர். உலக வரலாற்றில் எந்த தலைவரும் தலைவரைத்தான் தொண்டர்கள் தேடி சென்று பொறுப்புகளை கேட்பார்கள். ஆனால் இந்த தலைவர் மட்டும்தான் தொண்டர்களை நேரடியாக சந்தித்து தொண்டர்களில் ஒரு சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுத்த வரலாறுக்குரியவர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் என்னை போன்ற ஏராளமான பேர் இருக்கிறார்கள். எனவே வாரிசு அரசியல் என்று இன்றைக்கு புலம்பி திரிபவர்கள் எங்களை போன்றவர்களை முன்மாதிரியாக கொள்ளலாம். எங்களை போன்றவர்களுடைய இந்த வரலாறை அறிந்து கொண்டால் அவர்களுக்கு தெரியும், திமுக என்பது உழைப்பவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை தருகிற ஒரே அரசியல் இயக்கம் திமுக என்பதை புரிந்து கொள்ள முடியும். சார், அடுத்த கேள்வியா, இந்த 1.5 வருஷத்துல மருத்துவத்துறையில சாதிச்சது எதெல்லாம், சவாலா இருந்தது எதெல்லாம் அப்படின்ற கேள்விய மணிமேகலை அவங்க கேட்டிருக்காங்க சார். சவாலுங்கிறது எனக்கு மட்டுமே இல்லை, கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அன்றைக்கு 25,365 பேர் கொரோனா பாதிப்பினால் இருந்தார்கள். அந்த ஒரு 10 நாள் கழிச்சு மே மாதம் 21ஆம் தேதி பார்த்தோம்னா 36,126 பேர் அளவுக்கு இந்த பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள். மிகப்பெரிய அளவில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு, படுக்கைகள் இல்லை, எங்கு பார்த்தாலும் பதட்டம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலம்,
ஒவ்வொரு மணித்துளியிலும் இந்த வாகனங்களில் சைரன் ஒலி, யாரையாவது சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் உயிர் ஊசலாடுபவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்து நம்முடைய வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள், தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் உடைத்து, இரவு பகல் என்று பாராமல் உடைத்து, எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி, எங்களை ஓடவிட்டு, அன்றைக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அல்ல, 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் அதில் திமுக கழகத்தில் பொறுப்பேற்றிருக்கிற ஒவ்வொருவருமே சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தான். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அத்தனை பேருமே சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தான். அத்தனை பேருமே இந்த அவரவர்கள் அந்த மருத்துவமனைகளில் பணியாற்றி இந்த பேரிடரிலிருந்து மீண்டு வந்தோம். வந்ததற்கு பிறகு இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற மகத்தான திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம். வருமுன் காப்போம் என்பது கலைஞரால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம். கடந்த 10 ஆண்டுகளாக அதை நிறுத்தி விட்டிருந்தார்கள். இப்போது அது மீண்டும் கலைஞரின் வருமுன் காப்போம் என்று புத்துயிர் பெற்று இன்றைக்கு மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு தமிழகத்தின் இந்த மருத்துவ வளர்ச்சி என்பது மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஜனவரி திங்களில் சுவிட்சர்லாந்தில் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் என்கின்ற ஒரு மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கிறதாம். அந்த மாநாட்டிற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்கள் செல்லவிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் அவர் தமிழகத்திற்கு வந்திருந்த போது கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற முதலியார் குப்பம் என்கின்ற பகுதியில் இந்த மக்களை தேடி மருத்துவத்திற்கான மருந்து திட்டங்களை ஒரு 5-6 வீடுகளுக்கு கொடுக்க சொன்னும் வந்து தந்தார். தந்து விட்டு சொன்னார், இந்த மாதிரியான திட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. வருகிற ஜனவரியில் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் என்கின்ற மாநாடு நடக்கிறது. இந்தியாவின் பிரதிநிதியாக ஒன்றிய அரசின் மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சராக நான் செல்லவிருக்கிறேன். என்னோடு தமிழகத்தின் அமைச்சராக இருக்கிற நீங்கள் வர வேண்டும். வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் நோக்கத்தை அங்கே பிரசன்ட் செய்து பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான திட்டமாக அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய திட்டங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் இந்த துறையில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த கேள்வி எல்லாருமே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வியை தான் விக்கி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஃபிட்னஸ்ல யூத் கூட எப்படி போட்டி போடுறீங்க? இல்ல, நான் போட்டி போடணுங்கிறதுக்காக ஃபிட்னஸ் ஆகல. என்னுடைய உடம்புல போட்டி போட்டுன்னு சர்க்கரை வியாதி புகுந்துருச்சு. சர்க்கரை வியாதி என்னுடைய வாழ்க்கையை முடக்குவதற்கு 95-96 போல எனக்கு டயபெட்டிக் பேஷண்டா நான் அடையாளம் காணப்பட்டேன். அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்னு சொன்னோன்னே டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னது அன்னைக்கு 95ல அப்போ இருந்த அந்த விழிப்புணர்வு என்பது சர்க்கரை நோய் வந்தால் இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் தான் அதிகபட்சமா வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான மனநிலை இருந்தது. அப்ப டாக்டர் சொல்றது நீங்க நடக்கணும், நடந்தா சுகர் குறையும். அப்ப அதுல இருந்து அப்படி மெதுவா நடந்துன்னு தான் இருந்தோம். 2004 எனக்கு ஒரு பெரிய விபத்து. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் செம்மொழிக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்ததற்காக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மதுரையில ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சிருந்தாங்க. அந்த பாராட்டு விழாவுக்கு நான் சென்னையிலிருந்து நண்பர்களோட ஒரு குவாலிஸ் கார்ல பயணமானோம். பெரம்பலூரை தாண்டி நாரணமங்கலங்கிற இந்த ஊர்கிட்ட போகும்போது அப்ப இந்த மாதிரி 4 வழி பாதை 6 வழி பாதை எல்லாம் இல்லை, சிங்கிள் ரோடு. எதிரில் அந்த கண்டெய்னரும் எங்க லாரியும் மோதிச்சு, எங்க காரும் மோதிச்சு. கார்ல இருந்த நான், முன்னிருக்கையில் இருந்த நான், என்னுடைய தலையில் பலத்த காயம், வலது கால் ஒரு 6 மூட்டு வந்து ஒரு 6 துண்டா நொறுங்கிருச்சு, சுக்குநூறா நொறுங்கிருச்சு. எனக்கு பின்னாடி உட்காந்து இருந்த மரியாதைக்குரிய நினைவில் வாழும் ஜம்பலிங்கம் அவர்கள் சம்பவ இடத்திலேயே நம்ம விட்டு பிரிந்து விட்டார். அந்த நிலையில என்னை போய் மருத்துவமனையில KMCல அட்மிட் பண்ணி ஒரு 15-20 நாள் பெரிய சிகிச்சைகளுக்கு பிறகு சென்னையில மியாட்ல பரிந்துரை பண்ணி ஒரு 6 மாசம் வீட்டுல இருந்தே நான் சிகிச்சை பெற்றேன். அப்ப மருத்துவர்கள் சொன்னது, இனிமே நீங்க வாழ்நாள் முழுக்க வேகமா ஓட முடியாது, தரையில சமணம் போட்டு உட்கார முடியாதுன்னாங்க. அதையே ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் பத்மாசனம் போடுற அளவுக்கு ஒரு 2.5 வருஷத்துலயே தேறிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சு 2013ல முதல் மாரத்தான் ஒரு 21 கிலோமீட்டர் நண்பர்களோட போய் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில்ல ஓடினேன். எல்லாருமா என்னை விட வயசு குறைவானவங்க எல்லாம் 30 வயசு 35 வயசுலாம் 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் ஓடினாங்க. நான் அந்த 21 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 34 நிமிஷத்துல ஓடி முடிச்சேன். 2 மணி நேரம் 34 நிமிஷத்துல ஓடி முடிச்ச உடனே எனக்குள்ள நம்மாலையும் முடியுது, இனிமே தொடர்ச்சியா ஓடணும்னு முடிவெடுத்தோம். அந்த மாதிரி ஓடணும்னு முடிவெடுத்து அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல 25 மாரத்தான், இந்திய அளவிலான இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை, 3 வருஷத்துல 50 மாரத்தான், ஆசிய அளவிலான சாதனை, 4 வருஷத்துல 75 மாரத்தான், ஆண்டரை டாக்டரேட்டு, அதுக்கப்புறம் 5 வருஷத்துல 100 மாரத்தான்,
இப்ப 138 மாரத்தான் ஓடி இருக்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடியும் கூட மணிப்பூர்ல சச்சின்ங்கிற ஒரு கிராமத்துல போய் அவங்க 2ஆம் உலகப் போரை முன்னிறுத்தி நடத்தின மாரத்தான்ல அங்கேயும் ஓடிட்டு வந்தேன். இப்ப 138 மாரத்தான் ஓடி இருக்கிறேன். உலகம் முழுக்க ஒரு 12 நாடுகள்ல லண்டன், ஆஸ்திரேலியா, கத்தார், இட்டாலி, நார்வே, ஏதென்ஸ் மாதிரி ஒரு 12 வெளிநாடுகள்ல ஓடி இருக்கிறேன். இந்தியாவுல மொத்தம் 36 மாநிலங்கள். என்னுடைய ஆசை என்னன்னா 36 மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது. இப்ப 24வது மாரத்தான் மணிப்பூர்ல ஓடி இருக்கிறேன். இன்னும் ஓட வேண்டியது மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இது மாதிரி அருணாச்சல் பிரதேஷ், அந்தமான், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதையும் கூட ஓடி முடிச்சிருவேன். சீக்கிரம் ஓடி முடிச்சுட்டு இந்திய அளவுல எல்லா மாநிலங்கள்லயும் ஓடியவன் என்கின்ற அந்த ஒரு இலக்குக்காக. இது என்னன்னா ஏதோ இலக்கு எனக்கான ஒரு பெருமைக்காக பண்றதில்ல. ஓடி முடிச்சுட்டு என்னுடைய சமூக வலைதளங்கள்ல நான் அது இந்த மாரத்தான் வந்து இந்த நோக்கத்துக்காக நடந்தது. ஆனாலும் நான் ஓடுனதுங்கிறது இளைஞர்களிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை போடுவேன். அது மாதிரி தொடர்ச்சியா போட்டு இருக்கிறேன். ஒரு 125 மாரத்தான் ஓடி முடிச்சுட்டு இப்போ ஓடலாம் வாங்கங்கிற புத்தகத்தை கழக இளைஞரணியின் செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிட்டார்கள். பெரிய அளவில் அது போயிட்டு இருக்கு. அதையே இப்போ இங்கிலீஷ்ல கம் லேட்டஸ்ட் ரன்ங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கோம். மிக விரைவில் வெளியிட போறோம். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப தமிழ்நாட்டில் எங்க போனாலும் என்னை அமைச்சராக பார்ப்பதை விட முன்னாள் மேயர் என்று பார்ப்பதை விட இப்போ இவரை பார்த்தா எங்க பார்த்தாலும் ஓடுவாரு, அவர் வராருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பார்க்குறவங்க உங்களை பார்த்து நான் ஓடுறேன், உங்களை பார்த்து நான் நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறோங்கிறது ஒரு சந்தோஷம். எனக்கு நேரம் இல்லைன்னா நான் போய் சொல்றதே இல்லை. யாரும் காலையில 4லிருந்து 7 வரைக்கும் எந்த வேலையும் பண்ணிட போறது இல்லை. 24 மணி நேரம் எல்லாருக்குமான ஒரு நேரம். இதுல ஒரு 7-8 மணி நேரம் தான் அதிகபட்சமா வேலை செய்வாங்க எல்லாரும். இந்த 10 மணி நேரம் கூட வேலை செய்யலாம், தப்பு இல்லை. மீதி 14 மணி நேரம் இருக்கு. ஒரு 5-6 மணி நேரம் தூங்கினா போதும். அதுல 2 மணி நேரம் நம்ம உடற்பயிற்சி நமக்கானதா எடுத்துக்கிறது அவசியம். சமீபத்துல கூட நான் வந்து கோவில்பட்டிக்கு ரயில்ல போய் இறங்கினேன். காலையில 6:30 மணிக்கு இறங்கினேன். இறங்கிட்டு அங்கிருந்து ஏதாவது காலையில இன்ஸ்பெக்ஷன் போகணும்னு முடிவெடுத்தேன். வாக்கிங்லேயே போய் எட்டயபுரத்துக்கு நடந்து ஓடியுமா போய் அங்கேருந்து ஒரு 17-18 கிலோமீட்டர் போய் எட்டயபுரத்தில் போய் மருத்துவமனையை ஆய்வு பண்ணேன். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் காலையில் ரயில்லையோ கார்லையோ எங்கே போனாலுமே காரை பின்னாடி வர விட்டுட்டு விடிய கால பயணமாக இருந்தால் ஒரு 10-12 கிலோமீட்டர் ஓடிட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக போயின்னு இருக்கிறேன். அதனால எனக்கு இப்போ 62 வயசானாலும் எனக்கு எதை சாப்பிட்டாலும் அஜீரணம்லாம் வர்றதில்லை. எந்த அசைவ உணவுகள் தான் அதிகமாக சாப்பிடுவேன். அதனால எது சாப்பிட்டாலும் எனக்கு அஜீரண கோளாறு அந்த மாதிரி எதுவும் இல்லை. தலைவலி, ஜுரம், இந்த மாதிரியான விஷயங்களும், சளி, இந்த மாதிரியான தொல்லைகளும் என்னை வந்து சேரதில்லை. காரணம் தொடர்ச்சியா நான் மேற்கொண்டு வருகிற உடற்பயிற்சி. கிரேட் சார். அடுத்த கேள்வி சிலம்பரசன் அவர்கள் கேட்டிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல உங்களை குறி வச்சுட்டு வர விமர்சனங்களை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இல்ல, விமர்சனங்கள்ங்கிறது இப்போ அதாவது ஜனநாயகமா இருந்தா ஏத்துக்கலாம், தப்பு இல்லை. நம்ம தவறு பண்ணியிருந்து இந்த விமர்சனத்துல சுட்டி காட்டப்பட்டிருந்தால் திருத்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நிறைய வகையில வந்து குறி வச்சு ஏதோ ஒரு நோக்கத்தோட தாக்குற மாதிரியான விமர்சனங்களும் கூட இருக்கும். அது பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அது நம்ம இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களை கூட புரிஞ்சிக்காம நிறைய பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, குறிப்பா சமீபத்துல கூட ஒரு போண்டாமணிங்கிற நடிகர் பாதிக்கப்பட்டாருன்னு. இப்போ நான் போண்டாமணி அது எந்த கட்சியெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் இப்போ ஆஃபீஸே வந்து செக்ரட்டேரியட்ல இல்லாம மருத்துவமனையில ஆஃபீஸை வச்சிருக்கிறேன். ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில என்னுடைய ஆஃபீஸ் அங்க இருக்கிறதுக்கு காரணம் அங்க டெய்லியுமே ஏராளமான நோயாளிகள் வராங்க. இப்போ இதுல பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல டெய்லி ஒரு 8000 அவுட் பேஷண்ட் வராங்க. எதில் இருக்கிற ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல அதுல ஒரு 5000 பேர் வராங்க. இங்க ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில டெய்லி ஒரு 1500 பேர் வராங்க. ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 20,000 பேர் நோயாளிகளை டெய்லி பார்க்குற இடத்துல போய் நான் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்கிறேன். தொடர்ச்சியா எல்லாரையுமே பார்க்குறோம், எல்லாருக்கும் பண்றோம். அது எல்லா செய்தி ஆயிடுறது இல்லை. ஆனாலும் கூட போண்டாமணி அதிமுக இருந்தாரு. இல்லை, நமக்கு அதிமுக அப்படிங்கிறதுல கட்சி சார்பற்று நாம இன்னைக்கு எல்லாருக்குமா பண்றோம். அதுல இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் கூட அடுத்த வினாடி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிருப்போம். சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களை விடுங்க, இப்போ ஊடகங்கள்லயுமே ரொம்ப, அதாவது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பிரபல ஊடகம் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒரு மருத்துவமனையில தூய்மை பணியாளர் போய் சிகிச்சை பண்ணி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டிருந்தாங்க. உடனடியா நான் சம்மந்தப்பட்ட அலுவலர்களை போன் பண்ணி, என்ன இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கிறீங்க, டாக்டர் போய் பண்ண வேண்டியதை போய் தூய்மை பணியாளர் பண்ணாங்களா? சார் தப்பு சார், அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு,
ஸ்ட்ரோக் வந்த உடனே தானா வந்து இந்த இது வந்துடும், இந்த பேதின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அந்த வரும்போது அதை கிளீன் பண்றது இந்த தூய்மை பணியாளர் போய் பண்ணுவாங்க. அதை கிளீன் பண்றப்ப வீடியோ எடுத்து அவங்க போய் சிகிச்சைக்கு பண்றாங்கன்னு இவ்வளவு பெரிய டிவிலேயே போடும்போது கஷ்டமா இருக்கு சார்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தொலைக்காட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் நெல்லைக்கு போயிட்டு இருக்கிறேன். தூத்துக்குடி முடிச்சுட்டு நெல்லைக்கு போயிட்டு இருக்கிறேன். காலையில ஃப்ளைட் விட்டு இறங்கி தூத்துக்குடியில அங்க மரியாதைக்குரிய மகளிர் அணியின் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி. ஒரு 4-5 கட்டிடங்கள் திறந்து வைத்துவிட்டு நெல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கிறேன். போகும்போது ஒரு தொலைக்காட்சியில செய்தி போகுது. என்னன்னா, நெல்லையில வந்து மகளிரும், அதாவது மகப்பேறுக்கு வந்த தாய்மார்கள் குழந்தைகளோட படுக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரே தரையில படுக்க வைக்கப்பட்டு சிகிச்சை. எனக்கு நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு வெளியில ஏதோ ரியாக்ட் பண்ணிக்கல. நேரா நெல்லைக்கு போனேன். நெல்லையில வந்து அந்த நிகழ்ச்சியில பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்துக்கினாரு. பாரதிய ஜனதா கட்சியின் எம்எல்ஏ அவர் நயனார் நாகேந்திரன் கலந்துக்கினாரு. காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏ இவரு ரூபி மனோகரன் கலந்துனார். இவங்களை கூப்பிட்டு 2 மணி நேரம் அந்த மருத்துவமனையில எல்லா வார்டுக்கும் சுத்துறேன். எல்லா வார்டுலயும் பெட்டு, தேவையான பெட் இருக்கு. எங்கேயும் அந்த மாதிரியான ஒரு சூழலே இல்லை. ஆனா அன்னைக்கு டிவியில அந்த மாதிரி செய்தி போகுது. இந்த மாதிரி இதை நான் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னேன். செய்தியாளர்கள் செய்தி போடுறது அந்த டிவிக்குள்ள செய்தி வர்றதுக்கு முன்னாடி உண்மையான செய்தியா இருக்கான்னு பார்த்துட்டு போடணும்னு. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போட அப்படின்ட்டு அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்து போய் நிற்பேன். சரி, கடைசி கேள்விய கழக தகவல் தொழில்நுட்ப அணியோட மாநில செயலாளர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் கேட்டிருக்காங்க. அரசியல்ல பலர் அவங்கள வளர்த்தெடுத்தவங்கள ரொம்ப சீக்கிரம் மறந்துடுறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கும் ஐயா ஆர்.எஸ். ஸ்ரீதர் அவர்களை மறக்காம நெஞ்சார புகழஞ்சலி செலுத்துறீங்களே, அவர் உங்களோட வாழ்க்கையில ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு? நான் வந்து ரொம்ப சாதாரணமான ஆளு. அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கலாம். கட்சியில வந்து தீவிரமான உழைப்பவன், அவ்வளவு மட்டும்தான். ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சைதாப்பேட்டையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் போவேன். எனக்கு என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால அவர் ஒரு புல்லட் வச்சிருப்பாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு புல்லட் வச்சிருந்தாரு. 6744ங்கிற ஒரு புல்லட்டு என்னை ஏற்றிக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவார். நான் எழுத்து பணி, கட்சி பணி எல்லாத்துலேயும் அவருடன் இருந்து செய்வேன். அப்போ இந்த பகுதி அமைப்பாளர்னு வரும்போது தளபதி சொன்ன உடனே யாரையாவது ஒரு இளைஞர் சொல்லணும் போது நிறைய அன்னைக்கு போட்டி இருந்தது. இந்த போட்டி இருந்தப்ப என்னை தேர்ந்தெடுத்து எனக்காகவே தளபதி கையில இந்த பரிந்துரை பண்ணாரு. எனக்கு இந்த முதல் அங்கீகாரத்தை கொடுத்தவர் திரு மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்.எஸ். அவர்கள். எனக்கு அதே அவருக்கு வந்து எனக்கு ஒரு கைமாறு பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வணக்கத்திற்குரிய மேயர் என்கின்ற அந்த அங்கீகாரம் சென்னைக்கு கிடைச்ச போது அவர் பிறந்து வளர்ந்து அவருடைய தெருவுக்கு, சென்னையில எல்லாம் தெருவுக்கு பேர் வைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. கவுன்சில்ல தீர்மானம் போட்டு கழக தலைவர் அனுமதி பெற்று அதுக்கப்புறம் மாஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அரசாணை பெற்று வெளியிடணும். ஆர்.எஸ். ஸ்ரீதர் சாலைன்னு அவருக்கு ஒரு பேரும் வச்சிருக்கிறோம். அதாவது அதே மாதிரி இப்ப நான் வந்து மாவட்ட அலுவலகம் வச்சிருக்கிறேன். அந்த மாவட்ட அலுவலகத்துல எப்படி நம்ம வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி, இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி சார் இவங்க படம் வச்சிருக்கிறோமோ, அந்த மாதிரி சைதை கிட்டு, ஜே அன்பழகன், ஆர்.எஸ். ஸ்ரீதர் படங்களையும் என்னுடைய அறையில வச்சு டெய்லி காலையில அங்க அலுவலகத்துக்கு போகும்போது அவங்கள பார்த்து ஏற்கனவே உழைச்சவங்க, அவங்கதான் படிக்கட்டு இந்த இயக்கத்திற்கு வளர்ச்சிக்காக உழைத்தவர்கள், அவர்களை தினந்தோறும் நினைவு கூறுவது என்பதுதான் மனிதத்தன்மை. அதனால் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நன்றிங்க சார். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. நன்றி உரைய வழங்க வர கழக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள். மிக்க நன்றி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஒரு உங்களோட பணி சுமை எவ்வளவு எனக்கு நல்லா தெரியும். நாங்க கூப்பிட்ட உடனே ரொம்ப அன்பா உடனடியாக நிச்சயமா வர ராஜா அப்படின்னு சொல்லி நீங்க நம்ம அணிக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அதுவும் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்க இந்த 1 மாத கால பணியையும் நீங்கள் அங்கீகரித்து எங்களுடன் ஏறத்தாழ 1 மணி நேரம் நீங்க எங்க கூட பயணித்தமைக்கு மிக்க நன்றி அண்ணா. பல விஷயங்களை நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. திராவிட களத்துல நீதி கட்சியிலேருந்து ஆரம்பிச்சு தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தும் போது எவ்வளவு உணர்வுபூர்வமா
ஒரு 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 தமிழ் தொண்டன் மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் அதை பண்ணு இதை பண்ணு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி பொங்க டெல்லி வரைக்கும் போஸ்டர் அடிக்கின்றது அந்த நீங்க சொன்ன விதத்திலேயே அதோட அந்த முக்கியத்துவம் தெரியுதுன்னா தலைவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அன்னைக்கு அப்படின்னு அந்த உண்மையான சந்தோஷம் அந்த ஆழ் மனசுலேருந்து அவருக்கு வந்த அந்த 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 உணர்வின் வெளிப்பாடு தான் இன்று தமிழுக்கு செம்மொழி கிடைத்த அங்கீகாரம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம். முப்புரம் விழாவின் முக்கியத்துவத்தையும் கொடுத்தோம். எம்டிஎம் நம்ம மிக முக்கியமான ஒரு திட்டம் மக்களை தேடி மருத்துவமனை கொடுத்து அதுல என்சிடி நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் வந்து எப்படி கோவிட் நேரத்துல அது வளர்றதுக்கான ஏன்னா சரியான யாருமே அந்த தொடர்ந்து இந்த பிபி மாத்திரை இதெல்லாம் எடுக்காம இருந்து வீட்டிலே இருந்து அவங்களுக்கெல்லாம் அந்த என்சிடி ஜாஸ்தி ஆகக்கூடும் அப்படின்றத முன்கூட்டியே நல்லபடியாக எடுத்து அதனால நேரடியாக மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தின் வழியாக நேரடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணுற அளவுக்கு என்சிடிஸ்க்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அன்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு என்பதையும் நீங்கள் ரொம்ப அற்புதமாக எடுத்துட்டீங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மை காக்கும் 48 திட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி மனிதராக இருந்தாலே போதும் அவர்களுக்கு யாராக எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள், அரசு உங்களுக்கு பாதுகாக்கும் என்று மகத்தான ஒரு தந்தையாக நமது முதலமைச்சர் அவர்கள் திகழ்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமைன்னா நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமுக்கு நீங்கள் போறீங்க. நம்ம முதல்வரோட திராவிட மாடல் ஆட்சியை பற்றி நீங்கள் அங்கே போய் பேச போறீங்கன்றதெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். அதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்றால் ஒன்றிய அரசு வந்து அதை அங்கீகரிக்கிறது. இந்த ஒரு மகத்தான ஒரு வித்தியாசத்தை எந்த மாநிலமும் செய்யாத ஒரு திட்டத்தை தமிழகம் செய்திருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு நாகரிக அரசியலாகவும் அதுவும் தோன்றுகிறது. அதை நீங்க வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபார்ம்ல போய் நிச்சயமாக அந்த ஸ்டேஜை கலக்க போறீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க பாட்டு ஓடிட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துக்கும். காலங்காலத்தில் இறங்கின உடனே போவீங்கன்னா இவ்வளவு தூரம் பாவம் அதிகாரிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க பாட்டுக்கு தாவே நடந்துடுறீங்க. ஆனா உங்ககிட்ட பணிபுரியும் அதிகாரிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் நடைபயணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். போண்டாமணி விஷயத்தை நீங்க ரொம்ப அற்புதமாக டச் பண்ணீங்கன்னா அது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு மனிதராக பார்க்காமல் இன்னமும் அவரையும் வந்து எதிரியாக பார்க்க கூடாது. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது அனைவருக்குமான ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதற்கு நீங்கள் இவரை போய் பார்த்தது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அந்த அந்த எண்ணத்தை நீங்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அது அப்படியே நீங்க எப்பவுமே அவருக்கு பின்னாடி எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் ஆரம்பம் முதலே நீங்க செல்லக்கூடியவர்கள். இன்றும் சைத கிட்டு மாமாவோட படத்தையும் அருகிர் அண்ணன் எனது அருமை அண்ணன் அன்பழகன் அண்ணன் அவர்களின் படத்தையும் ஸ்ரீதர் ஐயா அவர்களின் படத்தையும் நீங்க வைத்திருக்கின்ற இந்த இயக்கம் ஒரு மாபெரும் குடும்பம், ஒரு குடும்ப இயக்கம். இது ஒட்டுமொத்தமாக உடன்பிறப்புகளின் கோட்டை திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் உளப்பூர்வமாக நீங்க தெரிவித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி அண்ணா. திராவிட களம் மக்கள் பணிகளுக்கான ஒரு பிரதான களமாக இருக்கிறது. அதில் முன்னோடியாக அனைத்திலும் முன்னோடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தான் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நமக்கு கிடைத்த தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர், இன்று நமது முதலமைச்சர். அதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு உங்களை மாதிரி தொண்டர்கள் கிடைத்தது தான் இந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய பலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த இயக்கத்தில் இருப்பது தலைவரிடம் பணிபுரிவது உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் ஒரு நல்ல ஆட்சியில் அமைச்சர்களாக இருக்கும் பொழுது பணிபுரிவதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணா. மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு நீங்க தொடர்ந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். அப்பப்போ தொந்தரவு பண்ணுவோம். நீங்க ஒரு 5-10 நிமிஷம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல மற்ற இடத்துல நீங்க வந்து கலந்துக்கணும்னா ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து கலந்துக்கிட்டு மிக்க நன்றி அண்ணா. தேங்க்யூ லாட்ண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஓகே நண்பர்களே, ஸோ மிக்க நன்றி. இன்னைக்கு இன்னொரு மகத்தான ஒரு நிகழ்ச்சி. அருமை அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அவரது கோணத்தில் எப்படி திராவிட களம் எப்படி என்று இருக்கிறது, மக்களுக்காக எப்படி முதலமைச்சர் அவர்களும் இந்த இயக்கமும் எப்படி பாடுபட்டு வருகிறது என்பதெல்லாம் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நாளை மிக சிறப்பான இன்னொரு நமது மகளிர் அணி செயலாளர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அக்கா கவிஞர் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு பதிவாக அது இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
ஆமா ஆமா திராவிட வாழ்வியல் என்ற அந்த ஒரு தலைப்பில் அவர் உரையாடவிருக்கிறார். அதற்கு தொடர்ந்து அடுத்த நாள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இறுதி நாள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆகவே 2 நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு இதே போல இந்த 1 மாத காலமாக ஏறத்தாழ 3 லட்சம் பேர் இப்போ கேட்டு இருக்காங்க நம்ம நிகழ்ச்சிகளை. மிகப்பெரிய ஒரு அற்புதமான களமாக இந்த திராவிடியன் ஸ்பேசஸ் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் நம்முடன் இணைய வேண்டும். நாளை கவிஞர் கனிமொழி அவர்கள், நாளை மறுநாள் கழகத் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். நாளை சந்திப்போம். வணக்கம். நன்றி. குட் ஜாப் டீம். குட் ஜாப். குட் நைட்.